வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இயல் 1, 2, 3, 6ல் வந்து கொஸ்டின் அனுப்பியிருந்தோம் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில். ஸோ அது ரிலேட்டடாக ஆன்சர் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 100 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இயல் 1, 2, 3ல் நியூ புத்தகத்தில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விளைவுக்கு என்னது? பாரதிதாசன் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பார். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு வந்து என்னது பால், புலவருக்கு வேல். அப்படின்னா வந்து 3, 4, 1, 2 அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றுள் எது பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர் அல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வானம் அப்படின்னு சொல்லி சூட்டிக்க முடியாது. தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு நிலவென்று பெயர், தமிழுக்கு மனம் என்று பெயர் அப்படிலாம் வந்து பாடல் பாடி இருந்திருப்பார். ஆனால் வானம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்க மாட்டார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அப்படின்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காசி ஆனந்தன் அப்படின்றவர் எழுதியிருந்திருப்பார். இவர் எங்கே இருப்பார் அப்படின்னா அதே 6ல் இயல் 1ல் தான் இருந்திருப்பார். பாரதிதாசன் பாடலுக்கு கீழே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஊழி என்ற சொல்லின் பொருள் தருக. ஊழி அப்படின்னா என்னது? நீண்ட தெருக்கள பகுதி. ஸோ சொல்லும் பொருளும் இது. அடுத்து கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? கனிச்சாறு அப்படின்றது 8 தொகுதிகளாக தொகுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கூற்றுகளை ஆராய்க. பெருஞ்சித்திரனார் பெயர் மாணிக்கம். அதாவது 6th புக்கில் வந்து மாணிக்கம்னு இருக்கும். ஆனால் அவருடைய துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்கில் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட்டு குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. இவர் கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலிய நூல்களை வந்து எழுதியிருப்பார். இதழ்கள் கிடையாது. அப்போ இது தவறு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேன்மொழி, தமிழ் சீட்டு, தமிழ் நலம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். கிடையாது. இது வந்து இதழ்கள். ஸோ இதுவும் தவறு. தமிழ் கும்மி என்னும் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ ஆமாம். ஸோ தமிழ் கும்மி அப்படின்னு ஒரு பாடலில் வந்து கனிச்சாறு அப்படின்ற நூல்லேருந்து தான் தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லி எடுத்து வந்துருப்பாங்க. அப்போ என்ன அது அர்த்தம்? 1, 4 வந்து சரி, 1, 4 சரி, 2, 3 வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ அப்போ சி ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? அதாவது தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசன். ஓகேங்களா? வாணிதாசன் தமிழகத்தின் பெஸ்ட் வர்த் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர். கவிஞரேறு, பாவலரேறு அப்படின்னு சொல்லி பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா எத்திராசுலு அப்படின்னு சொல்லிட்டு எத்திராசுலு என்கிற வரதராஜுலு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. பாரதிதாசனுடைய மாணவர். ஓகேங்களா? பாண்டிச்சேரியில் இருந்திருப்பார். என்ன விருதுகள்லாம் என்ன விருது வாங்கியிருப்பார் அப்படின்னா செவிலியர் விருது வாங்கியிருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாடலுக்கு கீழே சின்னதாக வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நம்ம பாரதியார் தான் வந்து தமிழ் மொழியை ரொம்ப உயர்த்தி சொல்லியிருந்திருப்பார். தமிழ் மொழி அப்படின்ற அவருடைய வரலாற்று பாடம் ஒன்று இருக்கும். அது ரிலேட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் தான் இது. தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருணை ஆயின் என்ற மேற்கோள் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் காணப்படுகிறது? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஞ்சி காண்டம் அப்படின்ற காண்டத்தில் வந்து காணப்படுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்து தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை வந்து சிலப்பதிகாரத்து நூலில் வந்து வாஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து அடுத்த கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா தமிழ் இது வந்து பொறுத்துக்க மாதிரி. ஓகேங்களா? தமிழ் அப்படின்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும். தமிழன் அப்படின்றது அப்பர் எழுதிய தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கும். தமிழ்நாடு அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து 2, பி வந்து 1, சி வந்து 3. அப்போ வந்து பி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக. பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும்? அரும்பு, மொட்டு, முகை. ஓகேங்களா? அரும்பு ஃபஸ்ட்டு வந்து அரும்பாக சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் மொட்டு வரும். அப்புறம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி வரும். அதுக்கு பேர் முகைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மலரும். அடுத்தது அலர், நல்லா விரிஞ்ச நிலை. வீணா வாடிய நிலை. செம்மல்னா கீழே விழும் நிலை. ஸோ அப்போ டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரும்புக்கு அடுத்தது மொட்டு, முகை, மலர். இது 3மே மா சீரியஸில் இருக்கும், மகர வரிசையில் இருக்கும். அதுக்கப்புறம்
வீசு அப்படின்னு வச்சுக்கோங்க. மா எனும் சொல்லின் பொருள் தருக. மா அப்படின்னா என்னென்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். சப்பாத்தி கள்ளி தலையின் தாவர இலை பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. எல்லாத்தோடைய அந்த இலை செடி கொடி அதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன சப்பாத்தி கள்ளி அப்படின்ற எதை குறிப்பிடுறது? மடல் அப்படின்றது கூட லாஸ்ட் இயர் குரூப் 4 வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் மற்றும் நன்னூல். ஏன் அப்படின்னா அதாவது கணினி மொழியில் வந்து ஒரு மொழி ஏற்றணும், கணினி மொழியில் வரணும் அப்படின்னா எண்களின் அடிப்படையில் இருக்கணும். நம்ம தமிழ் மொழி பார்த்திங்க அப்படின்னா எண்களின் அடிப்படையில் இருக்கிற ஒரே மொழி. ஓகேங்களா, தமிழ் மொழி மட்டும்தான். ஸோ அதனால தான் தொல்காப்பியம் நன்னூல். தொல்காப்பியம் நன்னூல் என்ன நூல் அப்படின்னா இலக்கண நூல்கள். ஓகேங்களா, இலக்கிய நூல். இலக்கியம் தோன்ற பிறகு தான் இலக்கணம் வந்து தோன்றிருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து இலக்கண நூல். திருக்குறள் நாலடி வந்து அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பிய நூல்கள். ஸோ பொறுத்துக என்ன சொல்கிறாங்க, தமிழ் எண்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஊனா 2. ஓகேங்களா, அடுத்து வந்து ஏனா வந்து 7, கூ அப்படின்னா 9, சானா 4. ஓகேங்களா, அப்போ 4 ஃபஸ்ட்டு வந்து 4 வந்துருக்கணும். ஸோ அப்போ இதில் ஒரே ஒரு இதுதான், ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ பிக்கு வந்து 3, ஏனா 7, கூனா என்னது 2, கூனா 9, ஊனா 2. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகம் அகத்திணையியல், அதாவது பொறுத்துக. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளாக அதாவது உள்ள சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படின்றது இதில் இருக்குது அப்படின்னா கிளவியாக்கம் அப்படின்றதுல இருக்குது. இந்த வார்த்தை வந்து கிளவியாக்கம் அப்படின்றதுல இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊர் அப்படின்னா அகத்திணையில் வந்து இருக்குது. ஓகேங்களா, செல் அப்படின்றது தொல்காப்பியத்தில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. தொல்காப்பியத்தில் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புறத்திணையில் வந்து இருக்குது. ஓகேங்களா, புகழ்ன்றது எதில் இருக்குது அப்படின்னா வேற்றுமையியல் திருக்குறளில் இருக்குது. முலா அப்படின்னா வினையியலில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா, 4, 1, 5, 2, 3. அடுத்து வந்து பார்த்தோம் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அரசு அப்படின்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். அரசு என்ற சொல் இதில் இடம்பெற்றிருக்கும், திருக்குறள் அப்படின்றதில் இடம்பெற்றிருக்கும். கணினி ப்ளஸ் தமிழ் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், கணினி தமிழ் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதலாம். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அறிவுமதி அப்படின்றவங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்றதில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து 2வது இயலில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்றுகளை ஆராய்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம், கார் 40, நற்றிணை, 10, திருவள்ளுவ மாலை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. தப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடல் நீர் மேகமாகி ஆவியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரிப்பாடலில் சொல்லியிருப்பாங்க. திருக்குறள், திருப்பாவை, நற்றிணையில் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ திருவள்ளுவ மாலையிலலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு. கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி, அப்படின்றது கார் 40. ஸோ இந்த அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுவசி பறந்த நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த அப்படின்னா 10 வரணும். இதுவும் தப்பு, நற்றிணைன்னு இருக்கு. கோட்சூரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் அப்படின்றது 10 இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நற்றிணை. இது இங்கே வரணும், இந்த நற்றிணைன்றது இங்கே வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 மட்டும் சரி, 1, 3, 4 வந்து தவறானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆழ அமைக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவது நாளி என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார் தான் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பார், கடல் நீரை எவ்வளோ அமுக்கினாலும் வந்து நீரின் அளவை சுருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, எழுத்து. ஓகேங்களா, இது வந்து இலக்கணம். ஓகேங்களா, அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். தவறானதை கண்டறிய. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, கரெக்டு. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1/4 மாத்திரை கிடையாது, அரை மாத்திரை தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் தவறானது. பழமொழியின் சிறப்பு என்னது, சுருங்கச் சொல்வது. ஓகேங்களா, சுருங்கச் சொல்வது. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பாவலர் பெருஞ்சித்திரனார் தான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர்.
ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை சொடுக்கவோ ஆகும் கால அளவு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஷின் வந்து லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. புலனம் எனும் கலைச்சொல் தருக. புலனம் அப்படின்னா என்னது? வாட்ஸ்அப். புலனம் என்பதற்கான இது வாட்ஸ்அப். ஓகேங்களா. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? எண்கள் அடிப்படையில். முன்னாடி அதாவது தொல்காப்பியமும் நன்னூலும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்கள் அடிப்படையில் இருக்கிற நூல்கள். ஓகேங்களா. அடுத்தது மேரு அப்படின்னா என்னது? அழினா கருணை. ஓகேங்களா. மேரு அப்படின்னா அதாவது கொங்கு அப்படின்னா வந்து மேரு அப்படின்னா என்னது? இமயமலை. மேரு அப்படின்னா இமயமலை. அலி அப்படின்னா என்னது? கருணை. கொங்கு அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்? மகரந்தம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். இதுக்கான ஆன்சர் வந்து ஏ வந்து 2. ஏ வந்து 2 இருக்குது. அடுத்து வந்து அலி அப்படின்னா 3, கருணை. அப்போ ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம். இயல் 2ல் இதை பற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா. இதில் இன்னொன்று என்னென்னா வெம்மை அப்படின்றது எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா குளிர். ஓகேங்களா. வெம்மை அப்படின்னா வெப்பம். அப்போ வெம்மை என்பதற்கான எதிர்ச்சொல் என்னது? குளிர். அடுத்தது பொற்கோட்டு பொருள் தருக. பொற்கோட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். சரியானதை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் சோழ மன்னன் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது. சிலப்பதிகாரமும் கம்பராமாயணம் இரட்டை காப்பியம். அதாவது இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள். ஓகேங்களா. இவருடைய காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கு. இவருடைய காலம் என்னது? 2ஆம் நூற்றாண்டு. காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். இது ஒன்று மட்டும்தான் ரைட்டு. ஸோ சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கனா இது ஒன்று மட்டும்தான் ரைட்டு. ஓகேங்களா. டி தான் சரியான ஆன்சர். தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம் தான். ஓகேங்களா. சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம். கழுத்தில் சூடுவது என்னது? மேகலை. மேகலை அப்படின்னா வந்து மாலை. ஓகேங்களா. அடுத்து கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது கொங்கலர். ஓகேங்களா. கொங்கலர். கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்திருக்கிறது கொங்கலர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துச்சுடர் போல நிலவு ஒளி வேண்டும். நம்ம பாரதியார் வந்து பாடிருந்திருப்பார். முத்துச்சுடர் போல நிலவு ஒளி வேண்டும், தூய நிறத்தில் மடங்கள் வேண்டும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ 3 1 2 ஏதான் ஆன்சர். அடுத்து காணி நிலம் எனும் பாடல் எந்த தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது? காணி நிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் பாடிய பாடல் தான் இது. அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாரதியாரின் கவிதைகள் அப்படின்ற நூலில் வந்து காணி நிலம் அப்படின்றது இடம்பெற்றிருக்கும். சித்தம் என்பதன் சொல் என்ன அப்படின்னா உள்ளம். மடங்கள் என்பதன் பொருள் என்னன்னா மாளிகை அப்படின்னு சொல்லலாம். அடுக்குகள் அப்படின்னு சொல்லலாம். மாளிகையின் அடுக்குகள். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் யார் அப்படின்னு பாரதிதாசன் வந்து இதை பாடியிருந்திருப்பார். அடுத்து வந்து கூற்றுகளை ஆராய்க. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். கரெக்டு. நிலவாழ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகுது தவறு. நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கிறது. ரைட்டு. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ரைட்டு. பொதுவாக தெற்கிலிருந்து வடக்கை நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கியும் பறவைகள் வலம் பெயரும். தவறு. ஓகேங்களா. இது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியில், வடக்கிலிருந்து தெற்கை நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கியும் வடம் பெறும். ஏன் அப்படின்னா அதாவது வடக்கு பகுதி எப்பயுமே பார்த்திங்கன்னா குளிரான பகுதியாக இருக்கும். தெற்கு பகுதி தென்றல் காற்று வீசும். ஸோ அதனால் தென்றல் காற்றை நோக்கி பறவைகள் வடம் பெறும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி கிழக்கு பகுதி வந்து மேடான பகுதியாக இருக்கும். பூமியோட அமைப்பே அப்படி தான். மேற்கு பகுதி வந்து மேடான பகுதியாக இருக்கும். ஸோ மேடான பகுதி சூடான பகுதியாகவும் இருக்கும். அதனால் கிழக்கு பகுதி வந்து குளிர்ச்சியான பகுதியாக இருக்கும். அப்போ அதனால் மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி இடம்பெறும். அப்போ வந்து 1 4 தவறு. ஓகேங்களா. 2 3 தான் சரி. 2 3 சரி, 1 4 தவறு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது அப்படின்னா ஆர்டிக் ஆலா. கடலையும் தாண்டி பறக்கும் பறவை அப்படின்னா கப்பல் கோள் பறவை, கப்பல் கூளைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க.
எங்கிருந்து செங்கல் நாரை வருவது தற்போதைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. செங்கல் நாரை வந்து ஐரோப்பியாவிலிருந்து வந்திருக்கும். சிட்டுக்குருவி வாழ்நாள் எத்தனை நாள் அப்படின்னா 10லேருந்து 13 ஆண்டுகள் வந்து வாழும். தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகிவிராயன் என்னும் அடிகள் ஆசிரியர் யார் அப்படின்னா சக்திமுக்தி புலவர். 1500 வருடங்களுக்கு முன்னாடி நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருந்திருப்பார். உலக சிட்டுக்குருவி நாள் எப்போ அப்படின்னா மார்ச் 20. பறவைகளை பற்றி படிப்பது என்னென்னா ஆர்னித்தாலஜி அப்படின்ற படிப்பு. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். ஓகேங்களா. என்ன பண்ணுவார்னா பாரதியார் வந்து தன் வீட்டில் இருந்த கொஞ்சமாக அரிசி இருந்திருக்கும். பாரதியாருடைய மனைவி வந்து சமைக்கிறதுக்காக அந்த அரிசியை எடுத்து வச்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், அவருடைய முற்றத்தில் குருவிலாம் கத்திகிட்டு இருக்கும், கொண்டு போய் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து கணவனும் மனைவியும் பட்னியாக இருந்திருப்பாங்க. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துருவ பகுதியில் மட்டும்தான் வாழ முடியாது. இமயமலையிலையும் வாழ முடியும். கிட்டத்தட்ட வந்து என்னது 4000 அடி உயரத்தில் கூட வாழவும் மனிதர்களுக்கு எல்லா பகுதியிலையுமே வந்து சிட்டுக்குருவி வாழ முடியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழவனும் கடலும் எனும் புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசை பெற்றது? 1954. ஓகே நண்பர்களே, மீதி இருக்கிற கொஸ்டின் வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லைக் மட்டும் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.